இங்க பாரு ரோஹித், என்னால ரொம்ப நேரம் இந்த ஹாஸ்பிட்டல்லயே இருக்க முடியாது. அதனால எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். மெடிசின்ஸ்லாம் வேலைக்கு கொடுத்துடணும். அப்புறம் டாக்டரோட கோஆர்டினேட் பண்ணி எப்பவும் கான்டாக்ட்லயே இருக்கணும். எல்லாமே ஷெட்யூல் படி பெர்ஃபெக்ட்டா நடக்கணும். எந்த விஷயத்துலயும் கேர்லெஸ்ஸா இருந்துராத. அக்கா நீங்க கவலைப்படாதீங்க. உங்க தங்கச்சி என் தங்கச்சி மாதிரி. நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன். ரோஹித், அது டாக்டர் எதுக்கோ கூப்பிட்டாரா? நீ போய் என்னன்னு பாரு. சரி பாட்டி, நான் போய் பார்க்கறேன். பிரக்யா, நீ போமா, போய் அம்மாவை பார்த்துட்டு வா. நான் சொன்ன மாதிரியே அம்மாவை பார்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நான் கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டேன். நீ போமா, போய் சீக்கிரமா பார்த்துட்டு வா. ஆனா பாட்டி, அம்மா அவங்கள பத்தி கவலைப்படாத, நான் அவங்கள வெளியே அனுப்பியிருக்கேன். நீ போய் எவ்வளவு நேரம் இருக்கணுமோ அவ்வளவு நேரம் அவளோட இருந்துட்டு வா. போ. ஹலோ, நீ எங்க போற? ரூமுக்கு தான் போறேன். கண்ணு தெரியலையா? எனக்கு கண்ணு நல்லா தெரியும், காதும் நல்லாவே கேட்கும். அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நீ பணம் கொடுக்க மாட்டேன்னு சண்டை போட்டதை பார்த்தேன், கேட்டேன். இப்போ எங்க இருந்து அம்மா மேல திடீர்னு பாசம் பொங்கிட்டு வருது? இப்ப அதெல்லாம் எதுக்கு? விடு அபி, அவ எப்படி வேணாலும் நடந்துக்கிட்டோம். ஆனா நாம நாமளாவே இருப்போம். இவளுக்கு இல்லைனாலும் நமக்கு மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்குல்ல. தங்கையை பார்க்கணும்னு ஆசைப்படுறவள நாம எதுக்காக தடுக்கணும்? போமா. பாட்டி, மனுஷங்க கிட்ட தான் மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும், இந்த மாதிரி கல்லு கிட்ட இல்ல. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உங்களோட எல்லா கேள்விக்கும் நான் நிச்சயமா பதில் சொல்லுவேன். இங்க பாருங்க, வீட்ல இருக்கும்போது உங்க ஆசை தீர எவ்வளவு வேணா சண்டை போட்டுக்குங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் வச்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஹலோ, நீ போ. ஆலியா நில்லு. ஆலியா ஒரு நிமிஷம் நில்லு. ஆலியா நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுட்டு போ. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? காலங்காத்தால வந்து என் மூட ஸ்பாயில் பண்ண, இப்ப மறுபடியும் வந்து என் மூட ஸ்பாயில் பண்றதுக்கு முன்னாடி ஒன் எப்படி நான் எஸ்கேப் ஆறேன். நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வரியா? நான் வரல. சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? ஆலியா, நாம ரெண்டு பேரும் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த அம்மாவை பார்க்க கூடாது? ஸ்வீட், நீ வேணா போய் பார்த்துட்டு வா. ஆனா எனக்கு சுத்தமா டைம் இல்ல. அதுலயும் அந்த அம்மாவை பாக்குறதுல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆலியா, ஃபார்மாலிட்டிக்காவது பார்த்துட்டு வந்துருவோமே. இல்லனா அபிய பாட்டி என்ன ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். உனக்கு போகணும்னு நீ தாராளமா போ. என்னை பத்தி யாருமே கவலைப்படாதப்ப நான் எதுக்கு மத்தவங்களை பத்தி கவலைப்படணும் சொல்லு. ஆலியா ப்ளீஸ். இங்க பாரு, எனக்கு சலூன்ல அப்பாயின்மெண்ட் இருக்கு. அதை என்னால கேன்சல் பண்ண முடியாது. ஆலியா, ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வரதுல என்ன ஆயிட போகுது? ஏன்னா ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு என் மனசுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு. அப்படி என்னமா உனக்கு ஸ்ட்ராங் ஃபீலிங் வருது? சித்தி பாட்டி, அம்முக்கு நினைவு திரும்பிடணும் இவன் மனசுக்கு தோணுதான். அம்முக்கு நினைவு திரும்புறது நல்ல விஷயம் தானம்மா. அத கேட்டு நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற ஆலியா? ஏன் சித்தி பாட்டி, உங்களுக்கு தெரியாதா அவளோட முகம் எப்படி செதஞ்சு போயிருக்குன்னு? அதோட அவளோட வோக்கல் கார்டும் டேமேஜ் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட கண்டிஷன்ல அவளுக்கு நினைவு திரும்பிச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவம் அம்மு எந்த அளவுக்கு ஷாக் ஆவா. அதான் எனக்கு மனசு என்னமோ ஒரு மாதிரி யூனோ கவலையில ஒரு மாதிரி பாரமா இருக்கு. அத நினைச்சா என் மனசுக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறீங்களா? இல்ல, நான் இப்ப போல சித்தி பாட்டி. நான் போல இவ தான் போறேன். இல்லதானோ? இங்க பாத்தீங்களா, பேப்பர்ல பயங்கரமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த உலகம் எங்க போகுதுன்னு தெரியல. அப்படி பேப்பர்ல என்னதாமா நியூஸ் போட்டிருக்கான்? இப்போலாம் சில பேர் காண்ற கனவு உண்மையிலேயே பழிச்சிடுதான் பாட்டி. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.